இந்தியா முழுக்க நடக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸ் பத்தி நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாம் என்ன எலிஜிபிலிட்டி என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் பார்த்துட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறேன். எலிஜிபிலிட்டி, இன்னொன்று செலெக்ஷன் ப்ராசஸ், இன்னொன்று எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த 3த்துல உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 18 இருந்து 26க்குள்ள நீங்க இருக்கணும். சப்போஸ் நீங்க பிசி, பிசிஎம் அந்த மாதிரி எம்பிசி இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு 28 வயசு வரையும் எலிஜிபிள் இருக்கு. அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா 31 வயசு. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர் அந்த 31 அப்படின்னு சோன் அந்த மாதிரி போகுது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த மொத்த ப்ராசஸும் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் நீங்க ஒன்ஸ் பாஸ் பண்ணதும் உங்களுக்கு பிசிக்கல் கூப்பிடுவாங்க. பிசிக்கல்ல நீங்க நல்ல மார்க் எடுத்ததும் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வரும். அதுல உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல உங்க பேர் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் நீங்க மெடிக்கல்ல ஃபிட்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அவ்வளவுதான், இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்குக்கு வைக்கிறாங்க. பிசிக்கல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 மார்க்கு. ஸ்பெஷல் மார்க்ஸ் இந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6 மார்க், மொத்தமா சேர்த்து 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு. எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2 செக்ஷனா பிரிக்கலாம். ஒரு பேப்பர் தான். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் காலையில ஒன்று நடக்கும், ஈவினிங் ஒன்று நடக்கும். ஆனா பிசியை பொறுத்த வரைக்கும் காலையில மட்டும்தான். ஆனா 2 செக்ஷன் பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோரிங், இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸ்கோரிங் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 கொஸ்டின் இருக்கு. எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் வைப்பாங்க. ஸோ அந்த தமிழ் கொஸ்டின்ல 80ல நீங்க 40%, அதாவது 32க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க பாஸ், அவ்வளவுதான். இது ஒன்ஸ் நீங்க இந்த எலிஜிபிலிட்டியில பாஸ் பண்ணாதான் உங்களை இந்த ஸ்கோரிங் பேப்பரை உங்களுக்கு எவால்வேட்டே பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின் கொடுப்பாங்க. இதுல 2 பிரிக்கலாம், பார்ட் ஏ, பார்ட் பின்னு. பார்ட் ஏல 45 ஜிகே கொஸ்டினும், பார்ட் பில கம்யூனிகேஷன் ஸ்கில் 25 அந்த பேப்பர்ல இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா கடைசியில பார்ப்போம். அடுத்து பிசிக்கல் செலக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பிசிக்கல் உங்களுக்கு கூப்பிட்டதும் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முதல்ல நடக்கும். ஒன்ஸ் இந்த சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிட்டதும் உங்களை அடுத்து கொண்டு போறது ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட். ஹைட் மென்னுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓசி, பிசி, எம்பிசி இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்க 170 சென்டிமீட்டர் ஆகும். எஸ்சி, எஸ்சிஏ இந்த எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஆகும் நீங்க இருக்கணும். உமன்ஸா இருந்தீங்கன்னா பிசி, ஓபிசி இந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா 159, எஸ்சி, எஸ்டி அந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா 157 நீங்க இருக்கணும். செஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மென்னுக்கு நார்மலா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணா 86 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகணும். ஸோ இதுதான் அடிப்படை குவாலிஃபிகேஷனு. ஒன்ஸ் நீங்க இதை முடிச்சிடுதும் உங்களை என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுல மென்னு 1500 மீட்டரை 7 நிமிஷத்துல 7 மினிட்ஸ்ல நீங்க ஓடணும். அதுவே உமன்ஸா இருந்தீங்கன்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்துல நீங்க ஓடணும். இதை ஓடினா மட்டும்தான் நீங்க அடுத்த ப்ராசஸை செலக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி இங்கே நீங்க ஃபெயில். ஸோ ஒன்ஸ் இதை முடிஞ்சதும் அடுத்த நாளோ இல்ல ஒரு நாள் கழிச்சோ உங்களை அடுத்து பிஇடி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. பிஎஸ்டி டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க மென்னா இருந்தீங்கன்னா நீங்க ரோப் ஏறணும். ரோப் சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார்னு 2 பிரிக்கிறாங்க. சிங்கிள் ஸ்டார் இருந்தா உங்களுக்கு 4, டபுள் ஸ்டார் இருந்தா உங்களுக்கு 8 மதிப்பெண் தராங்க. நீங்க 5 மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார், அதுவே 6 மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார். இந்த ரோப் ஏறி முடிஞ்சதும் அடுத்து உங்களுக்கு லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப் 2த்துல செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ லாங் ஜம்ப் பண்றவங்க 3.8 மீட்டருக்கு மேல 3.8 மீட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரும், 4.5 மீட்டருக்கு மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தராங்க. இதுவே ஹை ஜம்ப் இருந்தா 1.2 மீட்டர், லாங் டபுள் ஸ்டாருக்கு இருந்தா 1.4 மீட்டர் இந்த ரேஞ்சில் டபுள் ஸ்டாருக்கு தராங்க. அடுத்ததான் நீங்க 400 அல்லது 100 ஏதாவது சூஸ் பண்ணிருப்பீங்க. இதுல 100 இருந்தா 15 செகண்ட்ஸ்ல நீங்க ஓடி வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் சிங்கிள் ஸ்டாரு. அதுவே 13.5 செகண்ட்ஸ்ல நீங்க ஓடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார். 400 மீட்டர் செலக்ட் பண்ணவங்க 80 நிமிஷத்துல நீங்க ஓடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாரும், 70 செகண்ட்ஸ்ல நீங்க ஓடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாரும் தராங்க. டோட்டலா இந்த மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 24 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இந்த 24 மார்க்குங்கிறது ரொம்ப ரோல் பிளே பண்ணும். ஏன்னா எஸ்ஐட பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டார் விட்டாலையும் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ரிட்டர்ன்ல நல்ல மார்க் வச்சிங்கன்னா.
ஆனா பிசியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ல எல்லாருமே கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து இருப்பாங்க. ஸோ நீங்க பிசிக்கல் நல்லா பண்ணா மட்டும்தான் ஒரு ஸ்டார் விட்டிங்கனாலே 4 மார்க் போச்சு. ஸோ பிசிக்கல்ங்கிறது பிசிக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவை. ஸோ அதனால நீங்க பிசி இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு பிசிக்கலுக்கு வந்து இறங்கிருங்க. அடுத்து வந்து ஃபீமேலா இருந்தீங்கன்னா நீங்க நீளம் தாண்டுதல், அதாவது லாங் ஜம்பை பொறுத்தவரையிலேயே நீங்க 3 மீட்டர் தாண்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் 4 மார்க். அதுவே 3.75 மீட்டருக்கு மேல தாண்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் 8 மார்க். அடுத்ததான் வந்து உங்களுடைய ஒன்று ஷார்ட் புட் த்ரோ அப்படி இல்லாட்டி கிரிக்கெட் பால் த்ரோ ரெண்டுத்தையும் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வைப்பாங்க. இதுல வந்து 4.25 மீட்டருக்கு மேல நீங்க ஷார்ட் புட் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மதிப்பெண்ணும், அதுவே 5.5 மீட்டருக்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மதிப்பெண் வந்து தராங்க. அதுவே வந்து கிரிக்கெட் பால் த்ரோவிங் வந்து 17 மீட்டர் வந்து நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண்ணும், 24 மீட்டருக்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு 8 மதிப்பெண்ணும் தராங்க. அடுத்து 100 அல்லது 200 இதுல வந்து 17.5 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்துட்டீங்கன்னா 100 மீட்டர்ல உங்களுக்கு 4 மதிப்பெண்ணும், 15.5 செகண்ட்ஸ்க்கு உள்ள வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு டபுள் ஸ்டார் வந்து தராங்க. அதுவே 200 மீட்டரா இருந்தா 38 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க ஓடி வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாரும், 33 செகண்ட்ஸ்க்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் வந்து தராங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் மார்க் அப்படின்னு வந்து ஒரு 6 மார்க்குக்கு வந்து தராங்க. ஸோ ஸ்பெஷல் மார்க் எதுக்கெல்லாம் தராங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்சிசில இருந்து ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க், பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 1 மார்க், சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 2 மார்க் வந்து தராங்க. அதுவே நீங்க என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 மார்க் வரையும் தராங்க. எப்படின்னா நீங்க மாநில இளைஞர் விருது, தேசிய இளைஞர் விருது, பன்னாட்டு நிகழ்ச்சிகளில் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா, குடியரசு தின விழா அணிவகுப்புல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா, ஸோ இது மாதிரியான கேட்டகரி எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மதிப்பெண்ணும், அப்படி இல்லாட்டி இந்த மாநிலத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் பங்கு கொண்ட சான்றிதழ் பெற்றவர்கள். ஸோ நம்ம ஸ்டேட் நடக்கிறதுல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் அடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து 1 மார்க்கும் வந்து தராங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு 2 மார்க் வெளியே மேக்ஸிமம் வந்து தராங்க. எப்படின்னா ஜோனல் மேட்ச், காலேஜஸ்ல ஜோனல் மேட்ச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க்கும், இன்டர் யூனிவர்சிட்டி ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் வச்சிருந்தா உங்களுக்கு 1 மார்க்கும், இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேஷன் இருந்தீங்கன்னா 1 மார்க்கும், ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 1.5 மார்க்கும், ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட் வச்சிருந்தா உங்களுக்கு 2 மார்க்கும் வந்து தராங்க. சரி, இது வந்து மொத்தமா இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சாச்சு. அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்தவரையிலும் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பிரிக்கலாம். பார்ட் ஏல ஜிகே, பார்ட் பில தமிழ் அண்டு மேக்ஸ் வந்து கவர் ஆகும். ஜிகே பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. பிசிக்ஸ் இயற்பியல் வந்து 3, வேதியியல்ல 3, உயிரியல்ல 4 வந்து கேட்குறாங்க. பெரும்பாலும் இந்த இயற்பியல்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி சம்பந்தமா, வெப்பம் சம்பந்தமா, ஒளியியல் சம்பந்தமா, ஸோ ஒரு மாதிரி ஒரு 10 டாபிக் இருக்கும். அந்த 10 டாபிக்ல தான் மாத்தி மாத்தி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. வேதியியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமா இந்த காரம் மற்றும் அமிலங்கள் அந்த டாபிக் வந்து கேட்காத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஸோ அது ரிலேட்டடா, அப்புறம் அந்த என்வரன்மெண்டல் சம்பந்தமா, என்வரன்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அன்றாட வேதியியல் அது மாதிரி எல்லாம் வந்து 1 மார்க் வந்து கேட்குறாங்க. உயிரியலை பொறுத்த வரைக்கும் ஒன்று நோய் சம்பந்தமா, இன்னொன்று இந்த விட்டமின்ஸ் புரோட்டீன் சம்பந்தமா, இன்னொன்று மனிதன் சம்பந்தமா, மனிதன்ல இருக்கிற உறுப்பு மண்டலம், ஸோ அந்த விஷயமா அதெல்லாம் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து பிளான்ட்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ஸோ அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த செல்லை பத்தி எல்லாம் வந்து கேட்குறாங்க. சமூக அறிவியல்னு பார்த்துட்டோம்னா 27 வந்து கொஸ்டின் வரையிலும் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரியில வந்து 9 மார்க்கும் 9 கொஸ்டினும், ஜாகிரபியில வந்து 9 கொஸ்டினும், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டும் சேர்த்து 9 கொஸ்டினும் வந்து கேட்குறாங்க. மொத்தமாக வந்து 27. அப்போ ஹிஸ்ட்ரி தான் வந்து மேஜர் ரோல் வந்து பண்ணுது. வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் பண்டைய ஆன்சென்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா இதுல இருந்து பேசிக்கா அப்படியே ரொம்ப மேலோட்டமாக தான் வந்து கேட்குறாங்க. பெரும்பாலும் எங்கேருந்து கவர் பண்றாங்கன்னா 6th to 8th வரையும் கொஞ்சம் நீங்க கான்செப்ட் ஓரியன்டா படிச்சுக்கோங்க. 9th 10th நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. ஸோ 6th to 10th வரையும் இருக்கிற புக்ஸ்ல இருந்து மட்டும் தான் கேட்குறாங்க. இல்லை எஸ்ஏனா 11th 12th அங்க இருந்தெல்லாம் வந்து போவாங்க. பட் வந்து பிசி பொறுத்தளவுல ரொம்ப எல்லாம் கஷ்டமா கேட்கறது இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் கேட்குறாங்க. 6th to 10th வரையும் நல்லா தரவா தெரியணும்னா. அடுத்ததான் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸு இந்த அவார்டு வாங்கினது, அப்புறம் இப்போ சமீபத்தில் முக்கியமான சயின்ஸ் ஃபிக்ஷன், இப்போ என்ன ராக்கெட் வந்து அமைச்சிருக்காங்க, யார் அமைச்சிருக்காங்க, நிலவில் போய் இறங்குது என்னது, அது மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. அப்புறம் அவார்ட்ஸ், இப்போ விளையாட்டு சம்பந்தமான கொஸ்டின், இப்போ ஒலிம்பிக்ல வந்து மெடல் அடிச்சவங்கலாம் யார் யார், என்ன கோல்டு மெடலா, அது மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பேசிக்கா எல்லாம் தெரியுதா, நாட்டு நாடு பற்றி தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் செக் பண்றாங்க. ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கு. அடுத்ததா பார்ட் பி, அதுல வந்து ஒரு 45 கொஸ்டின் முடிச்சிடும். இதுல வந்து ஒரு 25 கொஸ்டின். 25ல தமிழ் வந்து ஒரு 5. தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கண குறிப்புமா தான் கேட்குறாங்க. இந்த அடுக்குத்தொடர், இரட்டை கிளவி,
அப்புறமேட்டு இந்த வல்லினமிக்கும் கூட கேட்கறது இல்லை சரியா. மற்ற இந்த பொருள் கூறுக, ஸோ இது மாதிரியான பேசிக்கான இது கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இதுக்கு பெரும்பாலும் வந்து புக் பேக் படித்தாலே போதுமானது. அப்புறம் இந்த உள்ள இருக்கிற பொருள் கூறுக, ஸோ அது மாதிரியான கண்டென்ட் மட்டும், அந்த பாக்ஸ் கண்டென்ட் அது மாதிரி மட்டும் படிச்சுட்டாவே போதும். மேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு 20 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. 20 கொஸ்டினை வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கலாம். ஒன்று ஆப்டிடியூடு, அதாவது ஸ்கூல் மேக்ஸ். ஸ்கூல் மேக்ஸ்னா என்ன? வட்டி கணக்கு, பர்சன்டேஜ் கணக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டம், அப்புறம் அந்த மென்ஸ்ட்ரேஷன், ஸோ இது மாதிரியான அளவீட்டியல், இது மாதிரியான பேசிக் மேக்ஸை வந்து ஒரு 5 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து ரீசனிங், பகுப்பாய்வு. அந்த ரீசனிங் கொஸ்டினை பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு ரெண்டாக பிரிக்கலாம். ரீசனிங் வந்து இந்த டேபிள் சம்பந்தமான கொஸ்டினாக இருக்கும். நீங்க பழைய கொஸ்டின் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு படத்தை கொடுத்து அதில் இத்தனை வருஷத்துல இவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ண வைப்பாங்க. ஸோ அது மாதிரி டேபிள் ரிலேட்டடான கொஸ்டின் ஒரு 5 கேட்குறாங்க. இன்னொன்று ரீசனிங் சம்பந்தமா இந்த ரேங்கிங்கு, ஆர்டரு, ஸோ அது மாதிரியான ரீசனிங் சம்பந்தமா ஒரு 10 கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 25 கொஸ்டின். அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். எக்ஸாம் பேட்டர்ன் இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் 6th-லேருந்து 10th புக் மில்லியம் படிச்சினாலே போதுமானது. அடிக்கடி நல்லா வந்து தொடர்ந்து படிங்க. ஒரு 8 மணி நேரம் வந்து படிங்க. நல்லா வந்து படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் படிச்சு எக்ஸாம் நிறைய வந்து எக்ஸாம் எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.